அனைவருக்கும் வணக்கம். இன்று வீடியோ போட கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் நம்மளுடைய கணிப்புகள் எப்படி இருக்குது, நேற்று என்ன ரிசல்ட்டு அப்படிங்கிறத பார்ப்போம். சரி நண்பர்களே, இன்றைக்கி 794 நேற்று ரிசல்ட்டு. இப்போ இந்த ஒரு 3 நாள் ரிசல்ட் என்ன இங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 69 இருக்குது, 59 இருக்குது, 79 இருக்குது. அப்படிங்கும்போது 69, 59, 79, அதாவது 6, 5, 7 சரிங்களா? அப்படின்னா நம்மளுக்கு இப்போ திருப்பி வரக்கூடிய எண் இந்த 3 நாள் அந்த 69, 59, 79ன்னு வந்ததுனால ஏபியில் அப்படிங்கிற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 49 அப்படின்னு வரலாங்கிற மாதிரி தோணுது. ஓகேவா? அதாவது ஏபிசியில் ஏபியை பொறுத்த வரைக்கும் 49 அப்படிங்கிற ஒரு எண் வரலாங்கிற மாதிரி தோணுது. சரி, ஓகே. அப்படி இருக்கும்போது இப்போ சி போர்டில் என்னவாக வரலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எனக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் 6க்கு 4 அப்படின்ற இருந்தால் 6க்கு 4, 4க்கு 7 அப்படிங்கிற மாதிரி போகலாங்கிற மாதிரி தோணுது. ஆனால் 7ம் 8ம் ஏற்கனவே சி போர்டில் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் ஏ போர்டில் 8, 7, 5, 6, 4 இருக்குது, 3 இருக்குது, 2 இருக்குது, இன்னும் 1 வராமே இருக்குது. 1 நம்மளுக்கு பெண்டிங் நம்பர். அதாவது நான் பேட்டர்ன் இன்றைக்கி டோட்டலாகவே மாறி எடுத்துருக்கேன். அப்படிங்கும்போது நம்மளுக்கு சி போர்டில் இன்னும் 1 வராமல் இருக்குது அப்படிங்கிறது தான் கணக்காக இருக்குது. அப்படின்னா சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1 அப்படிங்கிற ஒரு எண்ணை நான் எடுத்துக்கிறேன். அப்படின்னா நான் 491. ஒரு வேளை இது சப்போர்ட்டு தான், இது சப்போர்ட். ஓகேங்களா? சப்போர்ட்டாக இருந்தாலுமே இந்த 3 நாள் பேட்டர்னை வச்சு கெஸ் பண்ணும்போது 69, 59, 79 அப்படிங்கும்போது திருப்பி அதே ஃபார்மேட்டில் 49ன்னு வரலாம். சரிங்களா? அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் ரேண்டமாக 2, 3, 4, 5, 6 அப்படியே வரிசையாக எல்லாமே இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால் 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 0 ஃபுல்லாகவே இருக்குது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1லேருந்து 0 வரைக்கும் இருக்கிற எண்ணில் 1 மட்டும் இன்னும் வராமல் இருக்குது சி போர்டில். அப்படிங்கும்போது 491 அப்படிங்கிறது நம்ம கணிப்பில் வருது. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1 அப்படிங்கிறதோட நம்மளுக்கு போர்டு வைஸில் வர்றதில் இருக்குது. சரி, ஓகே. இப்போ இன்னொரு விஷயம், பேட்டர்ன் பார்த்திங்கன்னா இந்த காருண்யா வந்த ரிசல்ட் ஒரு 3 ரிசல்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கடைசி 2 ரிசல்ட் எடுத்து பார்த்தா அப்படின்ற மாதிரி இருந்தால் 58, 15, 02, 86. ஸோ 5க்கு நம்மளுக்கு 5க்கு 8, 5க்கு 0, 8க்கு 2, 1க்கு 8, 5க்கு 6 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த கம்பெனி ரிசல்ட்டை வச்சு வந்தால், நான் இதுக்கு முன்னாடி எடுத்த 491 இந்த ரிசல்ட் இருக்கு இல்லையா, இந்த 3 நாள் ரிசல்ட்டில் என்ன பேட்டர்னில் வந்திருக்கு வரிசையாக, அதுபடி வந்தால் என்னமாக வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமாகவும், இன்னொரு விதமாக இந்த காருண்யா ப்ளஸ் அப்படிங்கிற இந்த 2 வாரத்துக்கு முன்னாடி, அதாவது 19ஆம் தேதி, 26ஆம் தேதி இந்த ரிசல்ட்டை கம்பேர் பண்ணும்போது வந்த எண்ணெய் வச்சும் நான் ஒரு ரிசல்ட்டு கொடுத்துட்டேன். அப்படிங்கும்போது இப்படி இருக்கும்போது இந்த இடத்துல இருந்தால் 5க்கு 0 அப்படிங்கும்போது 0வுக்கு என்னவாக வரலாம் அப்படின்னா 2 அப்படின்னு ஒரு வாய்ப்பாக வரலாம். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா 8க்கு 2 அப்படின்னா 2க்கு என்னவாக வரலாம் அப்படின்னா 0 அப்படின்னு வரலாம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 1க்கு 8 அப்படிங்கும்போது இந்த இடத்துல இன்னொரு விஷயம் கவனிக்கணும்னா, நம்மளுக்கு 9, 9, 9 3 நாளாக 9 வந்திருக்கு. ஏபியை பொறுத்த வரைக்கும் 69, 59, 79ன்னு வந்திருக்கு. அப்படிங்கும்போது பி போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தா வரிசையான நம்பரு, ஏபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தா அப்படியே செட்டாக 69, 59, 79ன்னு வரும்போது நம்ம அந்த 9 ஒரு கணக்காக எடுத்துருக்கேன். திருப்பி அந்த 9 ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு தடவை அந்த 9 3 நாள் 2 நாள் வரிசையாக இங்கே வந்தால் 3ஆவது நாள் பவராக வரலாம். அப்படி 3 நாள் தொடர்ச்சியாக வந்தால் 4ஆவது நாள் பவராகவும் வரலாம், இல்லை 4ஆவது நாள் அதே 9 வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? சரி, இப்போ இதுக்கப்புறம் சி போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு 5க்கு 6, 6க்கு என்ன வரணும்னா ஒருவேளை 5, 6, 7. ஏன்னா இந்த ஒரு 2, 3 நாளாகவே இந்த ரேண்டம் நம்பர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ 20, 97. இப்போ 47, 97ங்கிற ரிசல்ட்டுக்கு 4க்கு 2, 7க்கு 0, 9க்கு 9, 7க்கு 7. ஸோ 20, 97, 20, 97. சரிங்களா? ஸோ இப்போ 2097 பாக்ஸ் 491 சப்போர்ட். இது சப்போர்ட் நம்பர்
இது வந்து பாக்ஸ் நம்பர். சரி, இப்போ இதுலேருந்து நம்ம வந்து இதை வந்து பவராக எடுத்தால் ஏபிஎஸ்சிபிசியில் என்ன வருது? இந்த எண்ணை வந்து நான் பவராக எடுக்கிறேன். ஏபிஎஸ்சிபிசின்னு வேணாம், காமனாகவே பிசி அப்படின்னு பார்ப்போமே. பிசியில் பர்டிகுலராக என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா 13, 01, 18. ஏசியை பொறுத்த வரைக்கும் 07, 08. நான் எப்படி எடுத்துருக்கேன்னா, அதாவது 2097னா 07 அப்படிங்கிறது ஏசியில் இருக்குது. ஒரு வேளை 7 வரலாம் 8 வரலாம், அப்படிங்கும்போது 08. ஓகேங்களா? சரி, ஏபி அப்படின்னா நம்மளுக்கு வந்து 11. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு வேளை 11, அப்புறம் பார்த்திங்கன்னா 80, 01. ஓகேங்களா? உங்களுக்கு தெளிவாக நான் காமிச்சிருக்கேன். ஏபியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 11, 80, 01. ஏசியில் 07, 08. பிசியில் 13, 01, 18. ஸோ நம்மளுக்கு இது வந்து ஒரு கணக்கு. சரிங்களா? ஏபியில் இந்த 49 சேர்த்துங்க, ஒரு வேளை வந்தாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பு. பிசியில் 91 சேர்த்துங்க, 91. இவ்வளோ தான் நம்ம எடுக்கிற கணிப்பு. ஏசி 0708, ஏபி 11, 80, 01, 49, பிசியில் 13, 01, 18, 91. ஸோ மொத்தம் இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 10 எண்கள் வந்து ஏபிஎஸ்சிபிசிலேயே அந்த அந்த ரிசல்ட்டை நம்ம அப்போ மாற்றி வைக்காமல் ஒரு காமனாக வந்து ஏபிஎஸ்சிபிசின்னு ஒரு பர்டிகுலராக ஒரு பவராக எடுத்து கொடுத்துருக்கோம். ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், நம்மளோட கெஸ்ஸிங் பேட்டர்னில் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ காமனாகவே பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் எனக்கு வந்து 7க்கும் 0, 9க்கும் 0, 4க்கும் 0ங்கிறதுல 0 இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 8ம் இருக்குது. அதாவது 491ங்கிறது உங்களுக்கு நான் ஒரு எப்படி சொல்கிறதுனா 491ங்கிறது அந்த வந்த பேட்டர்னை வச்சு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல இந்த வந்த பேட்டர்னை வச்சு சொல்லியிருக்கேன் தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 0 அல்லது 8 அப்படிங்கிறது தான் நம்ம கணக்கில் வருது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1 வரலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஆல் போர்டு கணிப்புகளில் இருக்குது. ஏபி, ஏசி, பிசி பர்டிகுலராகவே தனித்தனியாக நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ பர்டிகுலராகவே தனித்தனியாக சொல்லியிருக்கோம். அதே மாதிரி பாக்ஸ் நம்பரும் 2097 அப்படிங்கிறது நம்மளுடைய பாக்ஸ் நம்பரில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 2097. ஸோ இன்றைக்குரிய கணிப்புகள் இவ்வளோ தான். இன்னும் நிறைய நண்பர்கள் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க, ஜாயின் பண்ணுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், நம்ம நேற்று வந்து 2714 அப்படிங்கிற எண்ணை கொடுத்தோம். ஆனால் வந்த ரிசல்ட்டு 4794. இதில் எங்கே மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கன்னா, சி போர்டுக்கு 4க்கு 4 வந்துருச்சு, ஏ போர்டு 7க்கு 7 வந்துருச்சு. டி போர்டும் பி போர்டும் மட்டும்தான் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதனால் இது கூடிய சீக்கிரம் நல்ல கரெக்டான மேட்சிங்கில் 4D நல்லபடியாக நம்ம கெஸ்ஸிங் பார்க்கும்போது கரெக்டாக வந்து மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம கெஸ்ஸிங் எடுத்து பார்ப்போம். அதுவும் கூடிய சீக்கிரம் அந்த மேட்ச் ஆகிரும். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி எடுத்த அந்த 4794 அப்படிங்கிற ஒரு இடத்துல நம்ம வந்து 20 நம்ம வந்து எப்படி கொடுத்துருக்கோன்னா 2097 அப்படிங்கிற ஒரு எண்ணை தான் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு மெயினான விஷயமாக பார்க்குறோம். இவ்வளோ தான் நம்மளோட கெஸ்ஸிங். இன்றைக்கி கெஸ்ஸிங் போட கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நண்பர்களே, சில வேலை காரணம் இருந்ததுனால. அதனால் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்னும் நிறைய நண்பர்கள் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க, அதனால் மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. திரும்பவும் சொல்கிறேன், மறக்காமல் ஜாயின் பண்ணி கமெண்ட்டில் ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? திரும்ப அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்பான மதிய வணக்கங்கள். அதான் இப்போதைக்கு சொல்லணும், ஏன்னா இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு கொஞ்சம் வீடியோ போட. நன்றி. இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.